கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே இன்றைக்கு இயேசு தனிமையிலே ஜெபித்தல் அப்படிங்கிறத பார்க்குறோம். மறுநாள் காலையில் இயேசு மிக முன்னதாகவே எழுந்திருக்கிறார். இன்னும் இருட்டாக இருக்கும் பொழுது அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அவர் தனியாக ஒரு இடத்துல போய் பிரார்த்தனை செய்கிறாரு. பிறகு சீமோனும் அவனுடைய நண்பர்களும் இயேசுவை தேடி வராங்க. அவரை கண்டுபிடித்து, இயேசுவே, மக்கள் எல்லாரும் உமக்காக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவோ, நாம் வேறு இடத்துக்கு போகணும்பா, சுற்றிலும் இருக்கிற அநேக நகரங்களுக்கும் செல்லணும், அந்த இடங்கள் எல்லாம் நான் போதனை செய்யணும், அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியிலே வந்ததற்கும் அவருடைய ஜெப வாழ்க்கைக்கும் மிக 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 நெருக்கமான தொடர்பு உண்டு. ஜெபிக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க, ஜெபமே ஜெயம். இயேசுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இயேசுடைய ஊழியத்திலேயும் மற்ற காரியங்கள்லேயும் இயேசு ஜெயமெடுக்க என்ன காரணம்? அவர் ஜெயவேந்தனா மாத்திரமல்ல, ஜெபவேந்தனாகவும் இருந்தார். எப்படி மூச்சு ரொம்ப முக்கியமோ அதே போல் இயேசுடைய வாழ்க்கையில் ஜெபம் தனிப்பட்ட முறையில் முக்கியமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் காணப்படுதா? தடைகள் நீங்கணுமா? ஒரே ஒரு காரியம், தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் காணப்படக்கூடிய தடைகளை நீக்கி போடுங்க. ஐயா, அந்த தடைகளை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனியாக தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. தனியாக தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. அவரை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது?